ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி செய்யலாமா? 1/2 kg மட்டனில் மஞ்சத்தூள், உப்பு, தயிர் சேர்த்து 1/2 hour ஊற வச்சு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நாம் மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த மட்டனை சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். இது வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு இந்த கப்பில் ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ மட்டன் நல்லா வதங்கியிருக்கு. இதில் வந்து நம்ம மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து ஒரு 8லேருந்து 10 விசில் விட்டுடலாம். இப்போ பாருங்கள், விசில் நல்லா 10 விசில் விட்டாச்சு. நல்லா சூப்பராக மட்டன் வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் மட்டனை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த தண்ணியை வந்து நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கப்பில் வந்துட்டு ரைஸ் எடுத்தோம் இல்லையா, இதில் வந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். 1 கப் அளவுக்கு மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குது, அதை அப்படியே வச்சிடலாம். மட்டனை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுட்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து பட்டை லவங்கெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு வெங்காயம் வந்துட்டு நல்லா ப்ரௌனிஷாக வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த ஸ்பூனில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து சேர்த்துடலாம். தனி மிளகாய் தூள் வந்துட்டு 2.25 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கரம் மசாலா வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அது கூடவே வந்துட்டு தயிர் வந்து 3 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். சேர்த்து அது மேலேயே வந்துட்டு தக்காளி வந்து 2 தக்காளி சின்ன தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி ரொம்ப சேர்க்கக்கூடாது, மட்டன் பிரியாணிக்கு புளிப்பு சுவை கொடுத்துரும். இப்போ நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா இதில் வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அந்த வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, மட்டன் வேக வச்ச தண்ணி, அதை 1 கப் அளவுக்கு சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு 1/2 கப்பு வந்து வெறும் தண்ணி சேர்த்துக்கிறேன். உப்பு வந்துட்டு 1 ஸ்பூன் போல் கல் உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து பாஸ்மதி அரிசி ஒரு 20 நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும். இதை வந்து ரைஸை சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக கரண்டி போட்டு கிளறுங்க, ரொம்ப வேணாம். லைட்டாக கலந்து விட்டுட்டு இது வந்து அரிசி வந்து நல்லா அரிசியும் தண்ணியும் சமமாக வந்ததுக்கப்புறமா இதை வந்து தட்டு போட்டு மூடிடலாம். இப்போது தட்டு போட்டதுக்கப்புறம் 5 நிமிஷம் சிம்மிலே வச்சு வேக வச்சா போதும். இப்போ பாருங்கள், தண்ணியெலாம் நல்லா இழுத்துடுச்சு. இதுக்கப்புறமா ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அது மேலே வந்து இந்த பாத்திரத்தை வச்சு மூடி வச்சிடலாம். தண்ணிலாம் எதுவும் தேவையில்லை, இது மேலே வெயிட்டில் இது வைக்க வேணாம். திருப்பியும் ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான மட்டன் தம் பிரியாணி ரெடி. இது வந்துட்டு இன்னும் நல்லா நம்மளுக்கு ரைஸ் வந்து மலர்ந்து வரணும். அதனால் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு 5 மினிட்ஸ் வைங்க போதும். நல்லா இந்த மாதிரி சாதம் மேலே எழும்பி நல்லா பூ மாதிரி மலர்ந்து வந்ததுனாலே நம்மளுக்கு பிரியாணி சூப்பராக வந்திருக்குன்னு அர்த்தம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.